அனைவருக்கும் வணக்கம். திருச்சுழி சட்டமன்ற தொகுதி. இந்த திருச்சுழி சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுகவில் பல்வேறு முறை கூட்டணி கட்சிகளுக்கு தான் தொகுதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் இல்லாமல் வெளி மாவட்டத்தில் இருக்கிற வேட்பாளர்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சு அவங்க போட்டி போட வச்சாங்க. ஸோ அப்படி இருக்கிற போது இங்கே இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறதுக்கே சில நாட்களை ஆயிடுச்சு. பொதுமக்கள் அவர் யாருன்னு தெரியாமலே குழம்பி போய் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த முறை என்ன இருந்தாங்கன்னா, பொதுமக்களும் சரி அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி, அதிமுகவிலேருந்து நீங்கள் யாருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, முதல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்காவது சீட்டு கொடுங்க. நீங்கள் தொகுதியை கூட விட்டுருங்க, இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னா அதிமுகவுக்கே நீங்கள் நேரடியாக நீங்கள் சீட்டு கொடுங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ரெட்டலை சின்னத்தில் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடி. அதுவும் இல்லையா, கூட்டணி கட்சியில் இருக்கிற இந்த தொகுதிகளில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க. அவங்க வேட்பாளர் இருந்தாங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், வேலை பார்க்குறதுக்கும் எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், நாங்கள் உரிமையோட வேலை செய்வோம். நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்துட்றீங்க. இப்போ வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்கே இந்த பகுதியை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு இந்த பகுதியை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க புதுசாக முதல்ல இந்த ஊர்களுக்கு எந்த ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது, இங்கே என்ன குறை இருக்குன்னு தெரியாது. இதனால் இந்த மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயங்குறாங்க. ஸோ அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாலும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் எல்லாமே கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அதிமுக சார்பில் 2 கட்டமாக இதுவரைக்கும் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் முறையாக 23 வேட்பாளர் பட்டியல் அடங்கிய வேட்பாளருடைய அறிவிப்பு நேற்று வெளிவந்துச்சு. அதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உட்பட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ உட்பட அதிமுகவில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்கள நேற்று அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அதுக்கப்புறமா 2வது அறிவிப்பாக இன்னைக்கு வெளிவந்துச்சு. அதில் 127 பேர் அடங்கிய வேட்பாளர் குழு பட்டியல் வெளியே வந்துச்சு. ஸோ அதுலேயும் திருச்சுழி அப்படின்றது பேர் வரல. நாளைக்கு 3வது அறிவிப்பாக 19 பேர் கொண்ட அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அதுலையாவது இந்த திருச்சுழி அப்படி இல்லைன்னா இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கோ அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சிகளாக இருந்தாங்கன்னா இந்த பகுதிகளில் இருக்கிற கூட்டணி கட்சிகளில் இருக்கிற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்கள கூட இந்த விருதுநகர் மாவட்டம் சரி, இந்த திருச்சுழி தொகுதியும் சரி இறங்கி வேலை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெற்றி வாய்ப்பை ஈட்டு தருவோம் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற போது இந்த முறை திருச்சுழி அப்படின்றது வழக்கம் போல் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுமா, இல்லைன்னா அதிமுக நேரடியாக போட்டி போடுமா? கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற வேட்பாளர்கள் போட்டி போடுவாங்களா, அப்படி இல்லைன்னா வெளியூர்லேருந்து போட்டி விடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம்னு வரிசையாக போகிற போது அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ யார் இந்த திருச்சுழி தொகுதியின் அதிமுக வேட்பாளர் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அவரை அறிமுகம் செஞ்சு வச்சாங்கன்னா அவரை பற்றி நம்ம களப்பணி செஞ்சு அவரை பற்றி ஒரு நல்ல ஒரு வீடியோவை பதிவிடுவோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.